ஸோ பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணது அர்ஜென்ட்டாக உங்களுக்கு வேலை வேணும்னு கிடையாது, ஃப்யூச்சர் பிளானுக்காக. நீங்கள் ஃப்யூச்சரில் ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும், இல்லை நான் வந்து வில்லிங் டு ஒர்க் அப்படின்னு நீங்கள் போட்டாலும் ஹெச்ஆர் உங்களை காண்டாக்ட் பண்ணணும். 2 விதமாக நடக்கும், ஓகேங்களா? நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டோ இல்லை உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுடைய கனெக்ஷனில் இருக்கவங்க எல்லாமே ஹெச்ஆர் தான் இல்லையா? ஓகே, திஸ் இஸ் ஃபெல்லோ டூயிங் சம்திங் கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அவங்களே கூட உங்களை ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் கனெக்ஷன்ஸ் எல்லாமே அதிகபட்சம் ஹைரிங் பர்சனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. ஹெச்ஆராக இருக்கணும், ரெக்ரூட்டராக இருக்கணும், ஓகேவா? ஒன்று நீங்கள் அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா அவங்க ஒன்று அப்ரோச் பண்ணணும். இது 2 விதத்தை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் திஸ் ட்ரைனிங் செஷன் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். உங்களால் ஃபஸ்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் அனுப்ப முடியும், செகண்ட் கனெக்ஷன் கொடுக்க முடியாது, ஓகேவா? ஃப்ரெண்டுக்கு நீங்கள் அனுப்பலாம், அவ்வளோதான். இப்போ அப்படின்னா இப்போ ஹெச்ஆர் நீங்கள் டேரெக்டாக போய் ரீச் அவுட்லாம் பண்ண முடியாது. அந்த கம்பெனியில் எவனாச்சும் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு ரிக்வஸ்ட் அனுப்புங்க. அவங்களுக்கு அந்த ஹெச்ஆர் வந்து கனெக்ஷன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களால் அவங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்க முடியும், ஓகே? ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தனாச்சும் அந்த கம்பெனியில் ஹெச்ஆர் கூட கனெக்ஷன் இருக்கிறவனை பார்த்து கனெக்ஷன்ஸ் வாங்குங்க. இல்லைன்னா அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் ப்ரீமியம் வாங்க வேண்டியிருக்கும். ப்ரீமியம் வாங்கிட்டு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம், உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா. அதெல்லாமே வந்து அகைன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் டைம் மெசேஜ் வந்து இட் இஸ் லைக் ஃபோர்ஸ்ஃபுல்லி யூ ஆர் ஃபீடிங் இல்லையா? அது பண்ணாதீங்க, ஜஸ்ட் கோ நேச்சுரலி. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ எம்என்சி ஜாப் போர்ட்டல் சைட்ஸ்லையோ இல்லை வேறு எங்கேயும் தேடாதீங்க, உங்களுடைய லிங்க்டின் ப்ரொஃபைலில் தேடுங்க, ஓகேவா? யார் அந்த போஸ்ட்டை போடுறாங்களோ அவங்கள உங்களுடைய கனெக்ஷனில் வச்சுக்காங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள்.